உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணாங்களா? ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் இப்ப இங்கிலீஷ் மீடியம் எடுக்கவா தமிழ் மீடியம்? இப்ப இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன்னா தமிழ் மீடியம் ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் எடுத்தா இங்கிலீஷ் மீடியத்தை ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. நான் எதை எடுக்க, இங்கிலீஷ் மீடியம் எடுக்கவா தமிழ் மீடியம் எடுக்கவா? சரி, எது வேணாலும் எடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்ப நான் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறேன். தமிழ் மீடியம் நீங்க டெஸ்ட் வச்சுக்கீங்க. டெஸ்டா வச்சுக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வித் ஆன்சர் கீயோட தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ரைட். நேத்து 2 பேர் வந்து கிளாஸ் ஃபாஸ்டா போறதா சொன்னாங்க. கண்டிப்பா ஸ்லோவா போவோம். கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணியாச்சுங்களாங்க சார்? நான் ஷேர் பண்ண சொல்லிட்டேனே, ஷேர் பண்ணிட்டாங்களே. தமிழ் மீடியம் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணிட்டு சார். மேம் குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க மேம். ரைட். இப்போ கொஸ்டின் இருக்கவங்க செகண்ட் கொஸ்டின் கிவன் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் கண்டிப்பான முறையில் சொல்லணும். நேம்லாம் நோட் பண்ணிட்டேன். நீங்க வரிசையா ஓவராலா சொல்லிட்டா எனக்கு சந்தோஷங்க. கிவன் 10,000, 10,000. புரியல. Given 10,000 seconds, நமக்கு find the compound interest on. ஏன் ஃபர்ஸ்ட் சம்னா ஆல்ரெடி அது பார்த்த சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் சம் பாருங்க, அது டிஃபரெண்ட் மாடல். பிரின்சிபல் 10,000. ஓகே, நெக்ஸ்ட். Interest 4%, 2.5 years annum. என் வந்து 1/2 இயர்ஸ். எதுவுமே கிவன் கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இயர்லி ஒன்ஸ். சரிங்களா? குவார்டர்லி ஹாஃப்லினா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா என்ன எப்படி பண்ணிடணும்? இயர்லி ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, இயர்லி ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு மந்த்தும் இயரும் கம்பைண்டா கொடுத்தா என்ன ஃபார்முலா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லலாம். நேத்து பிடிஎஃப்பும் வீடியோவும் ஓப்பன் ஆச்சா? வீடியோ ஓபன் ஆகல, ஆனா பிடிஎஃப் ஓபன் ஆயிடுச்சு. அதாவது மேம், ஜிப் ஃபைல்னு ஒன்று இருக்கு மேம். அதை டவுன்லோட் பண்ணா மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. அதர்வைஸ் ஓப்பன் ஆகாது. என்ன மொபைல் நெட்வொர்க்னாலும் சரி, என்ன மொபைல்னாலும். அந்த ஆப் பேர் சொல்லலையா? சொல்லிருக்காங்க, ஓபன் பண்ணி. நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஜிப் ஃபைல் ரீடர்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. 10 MB ஜிப் ஃபைல் ரீடர். சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. P into 1 plus R by 100 the whole power n sir. R by 100 whole power n-க்கு பதிலா இங்க 2. நெக்ஸ்ட். இப்ப இதுக்குரிய ஃபார்முலா எழுதணும், அவ்வளவுதான். ஆஃப் வேலி ஒன்ஸ்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? அதை எழுதிட வேண்டியது. 1 plus 1/2 R by 100 2n. அவ்வளவுதான் ஃபார்முலா. இதே இது 1/4 இயர்ஸ்னா இங்க 1/4 வந்துடும், 4n வந்துடும். இது ஆஃப் வேலி ஒன்ஸ், இது ஆனுவல் ஒன்ஸ். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இது ஷார்ட்கட்ல போட்டா கண்டிப்பா வராது. சரிங்களா? அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா 21331 யூஸ் பண்ணா கண்டிப்பா வராது. சரி, இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. பிரின்சிபல் 10,000 1 plus 4/100 whole square 1 plus 4/200. இது எப்படி பண்ணிடலாம்? 2 into 1/2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப பவர் 1 மட்டும்தான் இருக்கும். இதையும் கேன்சல் பண்ணுங்க. 50 டைம்ஸ் வரும். 10,000. இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க. 1க்கு 100க்கு எல்சிஎம் 100. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 100 plus 4 whole square. இங்க பாருங்க 1 50 இருக்கு, எல்சிஎம் 50. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 50 plus 1. A into 10,000 104 into 104.
இன்ட்டு 51/50. இங்க 4 ஜீரோஸ் இருக்கு, 2 ஜீரோ, இங்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. 104, 104, 51 divided by 50. மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு 50ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க. மொபைலோட யூஸ் பண்ணுங்க. சார் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குங்க சார். இல்ல Sir, மேம், 11,000. ஃபுல்லா தான் மேம் இருக்கு எனக்கு. நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் வாய்ஸ் கிளியரா கேட்கும். மேம் சொல்லுங்க. 11,000. Sir, 11,032.32, sir. 32. 32. இப்போ எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, காமன் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை செப்பரேட் பண்ணணும். 32.32 பிரின்சிபல் எனக்கு 10,000. மொபைல்ல யாரு கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஹெட்ஃபோன் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கும். அதர்வைஸ் கிளியரா இருக்காது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு ஷார்ட்கட் இல்லை, ஏன்னா இயர்லி ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்றது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட் இல்லை. சரி, அப்படியே தேர்ட் சம் இன்னொரு ஆள் கிவன் சொல்லுங்க. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுவேன் லாஸ்ட் போகும்போது, கிளாஸ் முடிக்கும் போது. தேர்ட் சம் யாராச்சும் கிவன். Four Sir? 4,500. சொல்லுங்க மேம், சொல்லுங்க. அதான் அந்த மேடம் அதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க கண்டினியூ பண்ணிட்டேங்க சார். புரியல. Sir, 4,500. அது என்னது மேம்? 4,500 என்னது? நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்க சார். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? rupees 4,500ன்றது எப்பயுமே பிரின்சிபல் தான். rupees 4,500 for 3 years. சரி, 10% for first year. அப்ப நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இயர் என்ன கொடுக்குறாங்கன்னா 10% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்னங்க பெர்சன்டேஜ்? நெக்ஸ்ட் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 8 பேர் இருக்கீங்க, யாராச்சும் ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. Sir, எனக்கு sum share ஆகலைங்க சார். இல்ல, குரூப்ல ஷேர் பண்ணியாச்சே PDF. நான் இன்னும் குரூப்ல இல்லைங்க சார், நான் இன்னும் ஜாயின் பண்ணலைங்க சார். சரி, வேற யாராச்சும் இருக்கால் யாராச்சும் சொல்லுங்க. மிச்சம் 7 பேர் இருக்கீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ரேட் வந்து 15%, தேர்ட் இயர் வந்து 12 இயர்ஸ், சாரி 12%. இப்படி 3 டிஃப்ரெண்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபைண்ட் த ரேட் % காமன் இன்ட்ரெஸ்ட் விச் சாரி ஃபைண்ட் த காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் rupees 4,500 for 3 years at 10% for first year, 15% for second year and 12% for the third year per annum. இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, நார்மல் ஃபார்முலா தான், பட் 3 டைம்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதாவது எதுவுமே கொடுக்கலைன்னா இயர்லி ஒன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்லி ஒன்ஸுக்குரிய ஃபார்முலா பாருங்க. P × 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் இயர்னால ஹோல் பவர் 1ன்னு வச்சுக்கிங்க, இது R1ன்னு வச்சுக்கிங்க. 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால திஸ் ஒன் R1, R2, R3. அடுத்து பாருங்க, அதே ஃபார்முலா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். R2/100 1 + R3/100. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் வந்துடும். பிரின்சிபல் 4,500 1 + 10/100 1 + 15/100 1 + 12/100. ஆக்சுவலாக இது
இயர்லி ஒன்ஸுக்குரிய கால்குலேஷன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. என்னுக்கு பதிலாக இங்கே பவர் 1 போட்டிருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இதான் ஃபார்முலா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். ஒரு 0 கேன்சல். ஸோ எல்சிஎம் எடுத்துடுறேன். 1 × 10 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 × 1. அது மாதிரி இங்கே 3 டைம்ஸ் 20 டைம்ஸ் எல்சிஎம் 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 + 3. இங்கே 2 டேபிள் 6 டைம்ஸ் 50 டைம்ஸ் 3 டைம்ஸ் 25 டைம்ஸ். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 25 + 3 4500 11/10. இது ஒரு 23/20 28/25. 2 0 கேன்சல் பண்ணிடலாம். சரி, இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 டைம்ஸ் 9 டைம்ஸ். இருக்கிறத ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு 5 ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்க. 11 23 × 28 டிவைடட் பை 5. இன்ட்டு 2 இருக்குங்க சார் கீழே. ஆ ஆ இன்ட்டு 2. ஆமாம், மறந்துட்டேன். 2 டேபிளையும் 28ஓட கேன்சல் பண்ணலாமே. 2 ம் 28 இல்லைன்னா 10ஆவே வச்சுக்குவோம். அது ஈஸி. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. Sir, 63,756, sir. 756. Okay. 10ஆல டிவைட் பண்ணோம்னா ரைட் சைட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைப்போம். Yes, sir. 3 7. 6,005.6. இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னது? அமௌண்ட் தான் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்னுடைய டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை செப்பரேட் பண்ணணும். 637.560 பிரின்சிபல் வந்து 4500. செப்பரேட் பண்ணி சொல்லுங்க. இதே நம்மளுடைய காமன் இன்ட்ரெஸ்ட். நேற்று பார்த்தலாம் டைரக்ட் ஃபார்முலா. இன்னைக்கு பார்த்ததுல நேற்று பார்க்காத மாடல். 1875.6. கரெக்ட். சரிங்களா? இதுவும் நேற்று பார்க்காத மாடல் தான். ஏன்னா 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பார்த்துருக்கோம்னா இயர்லி ஒன்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணும். எதுவுமே கொடுக்கலன்னா இயர்லி ஒன்ஸ். பட் இயரும் மந்த்தும் மிக்சடா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே இங்கிலீஷ் கொஸ்டின்ல ஃபோர்த் சம் ஆல்ரெடி ஈஸியஸ்ட் தான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் தான். ஃபோர்த் கொஸ்டின் ரீட் பண்ணுங்களேன். நீங்க ரீட் பண்ணாதே கிவன் என்னன்றது உங்களுக்கு புரியும். நான் ரீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்ன்றது தெரியாது. அதனாலதான் உங்களை ரீட் பண்ண சொல்றேன். Find the rate of percent compound interest. அப்ப ஃபர்ஸ்ட் என்னத்தை ஃபைண்ட் பண்ண போறோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்ப சொல்லுங்க. Compound interest which rupees 16,000 amounts to be rupees 17,640 in 2 years. சரி, இப்ப இங்க என்ன வந்து 2 years. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி மீட் போட்டுக்கீங்க. மீட் போட்டுக்கிங்க. பேசும்போது மீட் எடுத்துட்டு பேசுங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா இறைச்சல் வந்துச்சு, அதனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க 2 அமௌண்ட் இருக்கு. அப்ப 16,000ன்றது என்னது, 17,640ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதே இந்த சம்ம அடுத்து கொண்டு போக முடியும். யாராச்சும் கெஸ் பண்ணலாமா? 2 இயர்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் என்னன்னு சொல்லிட்டேன்.
யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. சார் 16,000ங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். கரெக்ட். அப்ப இது என்னது? 17,640ங்கிறது 2 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வரக்கூடிய அந்த வட்டி, வட்டியோட சேர்த்து அசலும் சேர்த்துதான். அது பேர் என்னன்னு கேக்குறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க, அதுக்கு பேர் மட்டும் சொல்லிருங்க. பேரு அமௌண்ட். அமௌண்ட். நம்ம இதெல்லாம் எல்லா சம்லையும் பாத்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டா? எல்லா சம்லையும் இதைத்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணா பிரின்சிபல் வந்து செப்பரேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொன்னான். இப்போ இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, எனக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபலை செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி சொல்லுங்க. செப்பரேட் பண்ண 1,600 1000 640 sir. 1640. இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு சம் நம்ம பார்த்ததுல இதுவும் டிஃப்ரெண்டான சம் தான். சரி, இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, இப்போ நம்ம 50% சம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? என் 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் சொல்லிட்டாங்க, அமௌண்ட் சொல்லிட்டாங்க, செப்பரேட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்போ இந்த சம் மாடல் மட்டும் எப்படி செய்ய போறோம்னா, ஆப்ஷன்ல இருந்து போகணும். அது ஏன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஏ 5%, பி 8%, சி வந்து 7%, டி வந்து 9%. சரிங்களா? எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, நம்ம அமௌண்ட் கண்டுபிடிப்போம். இப்போ அப்படியே உல்டாவா என்ன பண்றோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 4 ஆப்ஷன்ல இப்போ எனக்கு ஒரு ஹிண்ட் தெரியும். 2 இயர்ஸ்னா 2 1ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வரணும். அதான லாஜிக்கு, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். பிரின்சிபல் பாருங்க, 16,000 கண்டிப்பா 2 இயர்ஸ்னால 2 1ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். எதுவுமே கொடுக்கலன்னா இயர்லி ஒன்ஸ் தான் அவள் டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5% எடுத்துக்கிறேன். நானா எடுத்துக்கிறேன், ஒரு கெஸ்ல தான் எடுக்கிறேன். சரிங்களா? 2 ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 160 × 5. 800 சார். 800. சரி, அடுத்து பாருங்க, 2 இயர்ஸ்னால செகண்ட் டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஒரு 2 ஜீரோ காலி, கேன்சல் பண்ணிட்டேன். 8 5 40. பாருங்க, ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், அடுத்து 1ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். 1640 1640 வந்துச்சான் பாருங்க நம்ம ஆன்சரு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்த மாடல் தான் நிறைய பார்த்தோம். பட் இது கொஞ்சம் உல்டாவா இருக்கறனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5 இருந்தனால ஃபர்ஸ்ட்னு எடுத்து சும்மா கெஸ்ல எடுத்தேன். லாஸ்ட் ஒன்று கடைசியாக கூட இருக்கலாம் 5%. ஆனால் நம்மளுக்கு கெஸ் பண்ண தெரியணும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்டு. 2 1 நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த அமௌண்ட் வரணும். அப்போ அதுக்கு நியரஸ்டாக என்ன எடுக்கலாம் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணி தான் செய்யணும். சரிங்களா? இது புரிஞ்சிச்சா? புரியலன்னா உடனே என்னன்னு கேட்டுருங்க, நான் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, பட் கொடுத்தது 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அமௌண்ட்ல மினிமம்ன்றது பிரின்சிபல், மேக்ஸிமம் இருக்கிறது எப்பயுமே டோட்டல் அமௌண்ட். எப்பயுமே காமன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை டோட்டல் அமௌண்ட் பிக்கஸ்டா இருக்கும் எதோட கம்பேர் பண்ணும்போது பிரின்சிபலோட. என் வந்து 2 இயர்ஸ் கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்னா நம்மளுக்கு லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், 2 1ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சர் வரும்னு. நான் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5 எடுக்கிறேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எதுவும் புரியலன்னா உடனே கேட்டுருங்க. ரைட், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். 5th ஒன் ரீட் பண்ணுங்க. இந்த மாடல் நம்ம பார்க்கல. 5th ஒன் யாராச்சும் ஒரு ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் இருக்கவங்க, டவுன்லோட் பண்ணவங்க. So the simple interest on a certain sum for 2 years at 10 per annum is ₹1,000. சரி, The corresponding compound interest is dash. சரி. அப்ப 1000ன்றது என்னது? 1000 என்ன கொடுத்துருக்காங்க? Sir, 1,000 is per annum, sir. நல்லா பாருங்க.
simple interest. The simple interest of a certain sum of 2 years. மீட் போட்டுங்க. இப்ப நேத்து வர இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? மேம் நித்யா மேம் மியூட் போட்டுருக்கீங்க, எக்கோ அடிக்குது. நேத்து வர இன்னைக்கு யாராச்சும் புதுசா கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா நீங்க நோட்ஸ் எழுத தேவையில்லை. நான் உங்களுக்கு பிடிஎஃப்பும் வீடியோ கிளாஸும் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்தும் போது லேட்டாக தான் சொன்னேன். நிறைய பேர் நோட் பண்ணதான் செஞ்சாங்க, கவனிக்க மறந்துட்டாங்க. அந்த ஆப் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிப் ஃபைல் ரீடர், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். கிளாஸை கவனிச்சா மட்டும் போதும், 1 hour. சரிங்களா? சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சொல்லிட்டாங்க. ஓகே, என் வந்து 2 years. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை மட்டும் ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏன்னா 3 கொடுத்தேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் சார். கரெக்ட், வெரி குட், சூப்பர். இப்ப இது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொன்னேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 2 years 3 yearsனு ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன். அதுல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கல, இன்னைக்கு பாக்குறது சான்ஸ் இருக்கு. இப்ப 2 yearsக்குரிய ஃபார்முலா மட்டும் ஒரு ஆள் சொல்லுங்க. Sir, 200 into CI divided by 200 plus R, sir. தட்ஸ் ஆல். சூப்பர். 200 பிளஸ். அதாவது எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கும். 200 இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 200 பிளஸ் ஆர். இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 1000. 200 இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 200 பிளஸ் ஆர், அப்போ 210 ஆயிரும். சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வாட்டுக்கு இருக்கட்டும். 1000 இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க, ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, 2 0 2 0 கேன்சல், ஒரு 210 ஒரு 0. ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. சரி, தப்பா பண்ணிருக்கேன். பாருங்க, டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம், மொத்தத்துக்கே 5 டைம்ஸ் பண்ணிடலாம். 5 இன்ட்டு 210 எவ்வளோங்க? 200னா 5 டைம்ஸ்னா 1000 வந்துடும். 5 இன்ட்டு 210 என்ன வரும்? அதே நம்முடைய ஆன்சர். ஃபைவ் இன்ட்டு 210 1050. 1000. 1050. கரெக்ட். அவ்வளோதான். இப்போ பாருங்க என்ன பண்ணியிருக்கோம், இது 2 இயர்ஸுக்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பைண்டாக இருக்க ஒரே ஃபார்முலா இது. சரிங்களா? இதே 3 இயர்ஸ்னா இங்கே டினாமினேட்டில் 3 டேர்ம்ஸ் வரும். அதை அடுத்த சம் கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும், அதை நான் அப்படியே ரைட் சைடு வச்சுக்கிறேன். ரைட் சைடில் இருக்கிறது கிராஸ் மல்டிப்ளை போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போகும், நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் போகும். 5 டைம்ஸ் கேன்சல். 5 இன்ட்டு 210 1050. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். எது தெரில புரியல உடனே கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 சம் ஆல்ரெடி நேற்று ஒரு 2 சம் பார்த்துட்டோம், அதனால அது நம்மளுக்கு தேவையில்லை. 7 சம் ஒரு ஆள் கிவன் ரீட் பண்ணுங்க. 7 சம். 7th sum. The compound interest on a certain sum for 2 years at 10% per annum is rupees 63. The simple interest is what? இப்போ 63ன்றது என்னது, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், அதுதான் முக்கியம். n 2 years எழுதிட்டேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% எழுதிட்டேன். 63ன்றது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? 63,000 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சார். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Simple interest sir. அதே சம்முத நம்ம அங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்து, சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க காமன் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்க அப்படியே உள்டா
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, ஃபார்முலா 2 இயர்ஸ், அதுக்குரிய ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 200 இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 200 பிளஸ் ஆர். 200 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 63, 200 பிளஸ் ஆர் 210. ஒரு ஜீரோ கேன்சல். சரி, இது ரெண்டும் கேன்சல் ஆகும்னு பாருங்க. 3 டைம்ஸ் வருதான்னு பாருங்க. 3 டைம்ஸ் 60, 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 3 60. ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் டி. சரிங்களா? அதே அப்படியே உல்டா, அங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் டென்த் சம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாத்தையும் பார்க்குறோம். மேக்ஸிமம் எல்லா சம்முமே நடத்திடுவேன் நான். ரைட், 10th சம் ரீட் பண்ணுங்க. சார் இப்ப 7th சம் தானே சார் போயிருக்கு, 8th 9th பார்க்க வேண்டாம், அது சேம் பேட்டர்ன்ங்கிறதுனாலயா? எது மேம்? இப்போ 7th சம் தானே முடிச்சிருக்கோம். ஆமா ஆமா, அதாவது மேம் 8th இல்லீங்களா? சொல்றேன். லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாடல் கொஞ்சம் டிஃபரெண்ட். மியூட் போடுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். இல்ல, எக்கோ அடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டு. அதாவது மேம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஒரு 7 சம் பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு அது ரிலேட்டடான மாடல் சம்ஸ் தான் இன்னைக்கும் பார்க்குறோம். சரிங்களா? அதுவும் நான் நடத்துவேன். அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ளது. அதுக்கு ஃபார்முலா நான் நேற்று கிளாஸ் நான் சொல்லலை, எஸ்டர்டே கிளாஸ் சொல்லலை. அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டு நான் மறுபடியும் அதை நடத்தணும். அதனால நேற்று பார்த்த ஃபார்முலா ஒரு 9 ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அந்த 9 ஃபார்முலாஸ் உள்ள மாடல் சம்ஸா இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? எந்த சம்மையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு ஃபுல்லா ஒன்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டு நான் மறுபடியும் அதை நடத்துவேன். சரிங்களா? கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் மிஸ்ஸே ஆகாது. அந்த மாடல் நடத்திருந்தேன்னா நான் நடத்திட்டேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த சம் போவேன். சரிங்களா? இப்ப 10th சம் பார்ப்போம். ஓகே தானே மேம்? எஸ் சார், எஸ் சார். கண்டிப்பா நடத்துவேன். 23 சம் இருக்கு, எல்லாமே நடத்திடுவேன். எல்லா மாடலுமே கவர் ஆயிரும். 20 சம்ஸ் இருக்கு, 20 சம்ஸ்மே நான் நடத்திடுவேன். ரைட். இப்ப 10th சம் ரீட் பண்ணுங்க ஒரு ஆளு. The sum of rupees 14,000 by compound interest சரி, doubles itself in 5 years. After 20 years, the sum will amount to dash. சரி, இது டபுளா மாறுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குது? 5 இயர்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா? இப்ப என்னுடைய 14,000ன்றது டபுளா மாறுறதுக்கு, என்னுடைய பிரின்சிபல் டபுளா மாறுறதுக்கு 5 இயர்ஸ் எடுத்துக்குது. ஆஃப்டர் 20 இயர்ஸ் த சம் வில் அமௌண்ட். 20 இயர்ஸுக்கு என்னுடைய அமௌண்ட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. மை அமௌண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் புரியணும். சரி, இப்போ பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ், அப்போ 4 டைம்ஸ் 5 இயர்ஸ், 4 டைம்ஸ் அது டபுள் ஆகுது, 14,000. சரிங்களா? 5 இயர்ஸ்ல எவ்வளோ டபுள்னா எவ்வளோங்க ஆயிருக்கும்? 14 2ஆல மல்டிப்ளை பண்ண 28 சார். 28,000. இப்போ இதே 28,000 நெக்ஸ்ட் 5 இயருக்கு டபுள் ஆகும். 28 அப்படியே டபுள் ஆகுனா 56 சார். 56. மொத்தம் 20 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 10 இயர்ஸே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 56,000 நெக்ஸ்ட் 5 இயருக்கு என்ன டபுள் ஆகும்? 56 டபுள் ஆகுனா 112,000, sir. 1,12,000. 1,12,000. 1,12,000. இப்போ 15 இயர்ஸே வந்திருக்கு. 1,12,000 நெக்ஸ்ட் 5 இயருக்கு என்ன ஆகும்? இப்போ டோட்டல் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வரப்போற ஆன்சர் நம்மளுடைய ஆன்சர். 1,12,000 டபுள் ஆகுனா 2,24,000, sir. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய பிரின்சிபல் 14,000ன்றது டபுளா மாறுறதுக்கு 5 இயர்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா? 5 இயர்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா
என்னுடைய 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய அமௌண்ட் எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? 14 டபுள் ஆக்குனா 28, 28 டபுள் ஆக்குனா 56, 56 டபுள் ஆக்குனா 1,12,000, 1,12,000 டபுள் ஆச்சுன்னா 2,24,000. அப்போ எனக்கு 5, 10, 15, 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னுடைய பிரின்சிபல் ஆனது 2,24,000 ஆயிடுச்சு. ஆப்ஷன் சி. ஓகே, டன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 12th சம். அந்த தமிழ் மீடியம் கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. அதாச்சும் ஆன்சர் வரலைன்னா கண்டிப்பா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். 12th சம் ஒரு ஆள் கிவன் ரீட் பண்ணுங்க. So the simple interest ம் on a certain sum for 3 years at 4% per annum is rupees 680. Find the corresponding compound interest. சரி, என் வந்து 3 இயர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 680, என் 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. இப்போ இதுக்கு ஃபார்முலா நீங்க தான் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லணும். நம்ம 2 இயர்ஸுக்கு பார்த்தோம், இப்போ 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா சொல்லுங்க ஒரு ஆளு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பைண்டா இருக்கிற ஃபார்முலா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லியிருக்கேன். 2 இயர்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 3 இயர்ஸ்க்கு ஃபார்முலா 300, sir. 300 plus compound interest by 300 plus 3R plus R. 300 plus 3R plus R square by 100. So R square by 100. correct. 100. ஆமா, 3 இயர்ஸ்னா டினாமினேட்டர்ல 3 டேர்ம் வரும், அதை மட்டும் வச்சுக்கிங்க. 2 இயர்ஸ்னா 200 இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். லெஃப்ட் சைடு எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இங்கிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க, ரைட் சைடு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. அது கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரி, நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ 680, 300. எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். 300 plus 3R, 3 into 4 12 plus R square 16 by 100. சரிங்களா? இந்த 100 உள்ள 2 ஜீரோவும் 300 உள்ளதையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இது ஏன்னா எல்லாமே அடிஷன்ல இருக்கு, இங்க எல்லாமே டினாமினேட்டர் 1ல இருக்கு, இங்க 100ல இருக்கு. எல்சிஎம் எடுத்துட்டு தான் கேன்சல் பண்ணணும். சரி, இப்போ இதை வேணா கேன்சல் பண்ணுவோம். 4 times, அதாவது 4 டேபிள்ல 680 equal to 300 into compound interest 300 plus 12 plus 4 by 25. இப்போ இதை எல்சிஎம் எடுக்க போறோம். 300 plus 12 312 வந்துடும், டிவைடட் பை 312 plus 4 by 25 680. இப்போ இங்க 1 இருக்கு. இப்போ இது ரெண்டும் எல்சிஎம் எடுக்க போறேன். 1க்கும் 25 எல்சிஎம் 25. இப்போ இது பிரச்சனை இல்லை, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 4s 4, இதை எழுதிடலாம். 25யும் 312யும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. $7,800. 7,800 கரெக்ட். 7,800 நியூமரேட்டர்ல 300 இன்ட்டு காமன் இன்ட்ரெஸ்ட் அது வாட்டுக்கு இருக்கட்டும். 680 நான் எழுதிக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். 300 இன்ட்டு காமன் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 7,804 by 25. இங்க பாருங்க, இது ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இந்த 25 எங்க போயிரும்னா நியூமரேட்டர் போயிடும். சரிங்களா? நியூமரேட்டர் போகணும்னா என்ன வரும் பாருங்க, 300 இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 7,804 இன்ட்டு 25. இந்த டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும்.
சரி ஓகே. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னுடைய காமன் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இப்போ என்னுடைய காமன் இன்ட்ரெஸ்ட்டே வேணும். இது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7804 டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் போயிடுச்சு. நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் வந்துருச்சு. இதை சிம்பிளை சொல்லுங்கள், நம்மளுடைய ஆன்சர் வந்துடும். இங்கே ஒரு ஜீரோனா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணி சொல்லுங்கள். சிம்பிளை பண்ண முடியாது. டேட்டா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. 3 இயர்ஸ்னால் எப்பவுமே இப்படித்தான் வரும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். மஞ்சு மொபைல்ல கால்குலேட் போட்டு கொடுமைங்களா? கால்குலேட்டர் இது இருக்கா? இது எல்லாம் சங்கீதா வாங்கிக்கிறேன். சார் 707.56. 56 கரெக்ட். இப்போ இதில் நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த 3 இயர்ஸ்னாவே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அது இப்படித்தான் கால்குலேஷன் வரும், வேறு வழியே இல்லை. 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 680, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, என் வந்து 3 இயர்ஸ், காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா எழுதியாச்சு. 3 இயர்ஸ்னால் இங்கே 3 டைம் வரும், 300 வரும். 2 இயர்ஸ்னால் இங்கே 200 வரும், 200 + 6 தான் வரும். சரி, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இங்கே 4 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுக்கிற ஒன்றுமே இல்லை, 2 டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு. இப்போ இங்கே அதை ஆட் பண்ணால் 7804ன்றது டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருந்தால் இங்கே இருக்க டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு மூவ் ஆகும், அது ரூலு. அப்போ 25 இங்கே வந்துருச்சு. 300 இன்ட்டு காமன் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நியூமரேட்டரில் இருக்குது. 7804ன்றது டினாமினேட்டரில் இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போகும், நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் வந்துடும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணது போக இதுதான் ஆன்சர். இதுக்கு ஷார்ட்கட் இல்லை, இது டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான். சரி, இப்போ 13 சம்மு ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோம்னா பாருங்கள், அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது 15,000 இந்த மாடல் பார்த்துட்டோம், நம்பர் மட்டும்தான் வேறு. என் வந்து 3 இயர்ஸ், ஆர் வந்து 10%. ஃபைண்ட் அமௌண்ட் கேட்குறேன். சரிங்களா? ஃபைண்ட் அமௌண்ட். இப்போ இதில் 2 மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் 1 என்ன பார்த்தோம்? ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. எதுவுமே கொடுக்கலனா இயர்லி ஒன்ஸுக்குரிய ஃபார்முலா. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இங்கே ஆருக்கு பதிலாக 10, எண்ணுக்கு பதிலாக 3, இங்கே பிரின்சிபலுக்கு பதிலாக 15,000 போட்டிங்கன்னா இங்கே டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இதே டைப் 2 அப்படின்னா என்ன? 15,000க்கு நம்ம 3 இயர்ஸ்னால் 331ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அது தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. அப்போ இங்கே என்ன அமௌண்ட் வருதோ இந்த ஆன்சருக்கு 1 செகண்ட் 10% எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ கிடைக்கிற ஆன்சருக்கு 10% என்னன்னு கண்டுபிடிங்க. கிடைக்கிற ஆன்சரை 331ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த ஷார்ட்கட்டை பொறுத்தவரை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்னா அமௌண்ட் கேட்டிருக்கான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா படி போகும்போது டைரெக்டாக அமௌண்ட் கிடச்சிடும். அவன் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இந்த ஷார்ட்கட் எப்பயுமே நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு 3-4 சம் இதே மாடல் தான் பார்த்தோம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா அமௌண்ட் தான் வேணும். சரி ஓகே, எனக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு, பிரின்சிபல் ஆல்ரெடி தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா -p, ரைட்லேருந்து லெஃப்ட் போகும்போது +p ஆயிரும். ஓகே, அப்போ என்னுடைய காமன் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணால் என்னுடைய அமௌண்ட் கிடச்சிரும். அப்போ இந்த ஷார்ட்கட்டில் செய்யும் போது இது ஈஸி, காமன் இன்ட்ரெஸ்ட் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது ஆன்சர் இல்லை, அவங்க கேட்டிருக்கிறது அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்னா பிரின்சிபலை ஆட் பண்ணிக்கிங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சரிங்களா? இதே ஃபார்முலா யூஸ் பண்ணால், ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் டைரெக்டாக அமௌண்ட் தான் கிடைக்கும். நம்ம அந்த ஸ்டெப்போடய முடிச்சிடலாம். ஆனால் இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். சரிங்களா? ஏன்னா பெர்சன்டேஜ் என்னது? 10%. ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும். 11/10 3 டைம்ஸ் போகும். பிரின்சிபல் 15,000,
மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் பெருசாத்தே வரும். நீங்க அது எந்த மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்து பாருங்க. அதுக்கு நான் ஆன்சரும் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் லாஸ்ட் பேஜ்ல 6th பேஜா இருக்கும், நீங்க அதையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 14th நேத்து மாடல் பார்த்துட்டோம், எஸ்டர்டே மாடல் தான். சாரி, இது இப்ப பார்த்த மாடல். 14 சம் பாருங்களேன். The compound interest of rupees 40,000, 8% per annum for certain period is rupees 6656. Find the period 3 years, 2 years, 4 years, 5 years. 4 years, 5 years கண்டிப்பா வராது. அப்ப எனக்கு 40,000க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 6,656 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது 8%க்கு. சரிங்களா? கிடைச்ச ஆன்சரை 2 into 1 மல்டிப்ளை பண்ணி எனக்கு 6,656 வருதான்னு செக் பண்ணுங்க. இல்லைன்னா 331 செக் பண்ணுங்க. எப்பயுமே 2 years செக் பண்ணிட்டே 3 years போங்க. மேக்ஸிமம் 2 yearsே வந்துடும். 4, 5 கண்டிப்பா வராது, அதுல நோ டவுட். சரிங்களா? ஏன்னா நமக்கு 8%னால கண்டிப்பா வந்துடும். பிரின்சிபல் 40,000னாலும் என்ன பண்ண போறோம், 8/100 ஃபர்ஸ்ட் கிடைக்க போற ஆன்சருக்கு 8% கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ஆன்சர் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது வருதான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா 2 yearsன்னு லாக் பண்ணிடலாம். இது வரலைன்னா கண்டிப்பா 3 years, 4, 5 கண்டிப்பா இருக்காது. அதான் கான்செப்ட். சரிங்களா? 4, 5 இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லுமே கேட்டதில்லை. ரயில்வே, பேங்க்கு எது வரைக்கும் இது வரைக்கும் கேட்டதில்ல. 4 years, 5 years. இதை செக் பண்ணி பாருங்க. 14 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்முதான், கொஞ்சம் உள்டாவா. இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரி, 15 பாருங்க. 15 நம்ம இப்ப பார்த்த மாடல். 15 பாருங்களேன். 15 ஒரு ஆள் கிவன் ரீட் பண்ணுங்க. A sum of money compound interest doubles in 4 years. It will amount to 16 times itself in dash. 16 times itself. ஓகே, இப்ப நானு அந்த சம் நம்ம இன்னைக்கு பார்த்த சம்முத அதே மாடல் தான். இப்ப 2 lakh சம்திங் வந்துச்சு பாத்தீங்களா, அதே மாடல் தான். இதுவும் கொஞ்சம் உல்டாவா இருக்கு. கொஸ்டின் நம்பர் இந்த 10 சம் பார்த்தோம் பாத்தீங்களா. அதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, டபுள் ஆருக்கு 5 yearsனா 20 yearsல என்னோட அமௌண்ட் என்ன வரும்னு கேட்டாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய பிரின்சிபல் டபுள்ஸ் ஆக 4 years ஆகும். அப்ப 16 times ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாடலே நம்ம செஞ்சிடலாம். நான் செக் பண்ணிடுவோமா பாருங்க. என்னுடைய பிரின்சிபல் டபுளா மாறுறதுக்கு 2 times பிரின்சிபலா மாறுறதுக்கு 4 years எடுத்துக்குது. சரி, இப்போ எனக்கு இந்த இது 1 times, அது மாதிரி 16 times வரணும். அப்ப 2p டபுள் ஆகிறதுக்கு 4 years. அப்ப 2pனா என்ன வந்துடும், 4p ஆயிரும். 2, 4 அது 2 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க, அவ்வளவுதான். டபுள்ஸ்னா 2 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4p என்னவாயிரும், எனக்கு 8p ஆகிறதுக்கு ஒரு 4 years ஆகும். கரெக்ட். நெக்ஸ்ட் 8 times பிரின்சிபல் 4 yearsனா 16p. சரிங்களா? ரைட். அப்ப என்னுடைய பிரின்சிபல்ன்றது எத்தனை டைம்ஸ் பிரின்சிபலா சேஞ்ச் ஆயிருக்கு, 16 times வர்றதுக்கு a sum of money placed at compound interest double in 4 years, it will be amount to 16 times itself. Right. 11 years, 15 years, 16 years. பாருங்க, அதாவது 1 time 16 times ஆகிறதுக்கு 4, 8, 12, 16 years எடுத்திருக்கு. என்னுடைய பிரின்சிபல் ஆகுது. நம்ம 10 சம் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாங்க. இங்க பிரின்சிபல்ல எடுத்துக்கிறேன்.
அது 16 டைம்ஸா சேஞ்ச் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்குது? 16 இயர்ஸ் எடுத்துக்குது. அவ்வளவுதான். இது நம்ம பார்த்த மாடல். இன்னைக்கு பார்த்த மாடல் 10 சம் மாதிரியே இந்த சம் இருக்கு. நெக்ஸ்ட் 17 வேணாம் 18 19 20. சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல். இது மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இப்போ இனிமேல் சொல்றதுக்கு எதுக்குமே நான் ஃபார்முலா சொல்லலை, அதை நான் இனிமேல் தான் சொல்ல போறேன். சரிங்களா? அதை என்னன்னு பார்த்துருவோம். ரைட். இப்போ நம்ம சொல்ல போறதுக்கு ஃபுல்லா ஃபார்முலா இனிதான் சொல்ல போறேன். சரியா? அந்த ஃபார்முலாஸோட சேர்த்து எழுதிட்டாலும் சரி, இல்லை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு எழுதினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 18 19 ஒரே மாடல். சரிங்களா? 18 19 ஒரே மாடல். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 18 19 இதுல ஒரு சம் நான் செஞ்சிருவேன், ஒரு சம் நீங்க தான் செய்ய போறீங்க. அதுல நோ டவுட். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாடல், நம்பர்ஸ் மட்டும்தான் வேற. சரிங்களா? நான் 18 நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். 19 உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, ஆன்சர் வரலைன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் செக் பண்ணுவோம். 18 மட்டும் ஒரு ஆள் கிவன் ரீட் பண்ணுங்க. Divide as 15,494 between A and B so that A's share at the end of 9 years may be equal to B's share at the end of 11 years, compound interest being 20% per annum. Find the A's share. ஓகே. அதாவது இப்போ என்கிட்ட வந்து 15,494 அமௌண்ட் இருக்கு. 15,000 சம்திங் இருக்கு. நான் அதை 2 பேருக்கு ஷேர் கொடுக்குறேன். சரிங்களா? 2 பேருக்கு ஷேர் கொடுக்குறதுல ஒரு ஆளுக்கு 9 இயர்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு ஆள் 11 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது என்னுடைய ஏயோட ஷேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு கிவன் கொடுத்து 2 ஷேர் அப்படின்னு கொடுத்து ஏ ஷேர் பி ஷேர், பி ஷேரோட கேட்க மாட்டேன், மேக்ஸிமம் ஏ ஷேர் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஷேர் தான் கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா அந்த ஃபார்முலாவோட சேர்த்து எழுதிட்டாலும் ஓகே, இல்லைன்னா இதுக்கு டைரக்டா பாக்ஸ் போட்டுட்டாலும் ஓகே. ஏ ஷேர் வேணும்னா என்னுடைய டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை 1 + 100 + 100 + ஆர் ஹோல் பவர் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அமௌண்ட் டிவைடட் பை 1 + 100 டிவைடட் பை 100 + ஆர் ஹோல் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது என்னன்னா இந்த இயரோட டிஃப்ரெண்ட். இது வந்து ஷார்ட்கட்டு. சரிங்களா? ஃபார்முலா படி போனோம்னா 9 இயர்ஸ்க்கு ஒன்று செய்ய வேண்டியிருக்கு, 11 இயர்ஸ்க்கு ஒன்று செய்ய வேண்டியிருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற இல்லை. அதனால இதை இந்த மெத்தடில் மட்டும்தான் செய்கிறோம். இது ஆக்சுவலாக ஷார்ட்கட்டு. சரிங்களா? இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது இந்த 2 வருஷத்துக்குரிய டிஃப்ரென்ஸை தான் எழுதணும். இப்போ பாருங்க, என்னுடைய டோட்டல் அமௌண்ட் 15,494. சரிங்களா? 1 + 100 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? 18 நான் நோட் பண்ணவே இல்லையே. 20% கொடுத்துருக்காங்க, நான் தான் நோட் பண்ணல. 100 + ஆர், சாரி 100 + ஆர் 100 + 20 120 ஹோல் பவர் டிஃப்ரென்ஸ்னா இதோட டிஃப்ரென்ஸ் 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும் நம்மளுக்கு. பாருங்க, 494 டிவைடட் பை 1 + ஒரு 0 கட் பண்ணிருங்க. இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 5/6 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒரு 25/36 எல்சிஎம் எடுத்தா 36 + 25/36 ஆட் பண்ணா 61 வருமா? கரெக்ட் தானா? Yes, sir. Correct, sir. இப்போ Correct. பாருங்க, டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருக்கு. டினாமினேட்டர் ஃபிராக்ஷன் இருந்தா டினாமினேட்டர்ல இருக்க ஃபிராக்ஷனுடைய டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகணும். அப்ப 15,494 × 36 டிவைடட் பை 61. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 61 டிவைட் பண்ணி சொல்லுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். 61 இதுவும் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணி பாருங்க, இல்லைன்னா மொத்தமா மல்டிப்ளை பண்ணி 61 டிவைட் பண்ணிருங்க. எது ஈஸியோ அதை ஒர்க் அவுட் பண்ணிருங்க. Sir, 9,144. கரெக்ட், 9,144. 1 செகண்ட் இதை ரிப்பீட் பண்றேன். இது லாஸ்ட் கிளாஸ் நான்
ஃபார்முலா சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? இப்ப எடுக்க போற சம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான். சரிங்களா? ஒரு அமௌண்ட்டு 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்டான இயர்ஸ். எப்பவுமே 2 டிஃப்ரெண்டான இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷேர் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஃபார்முலா இதான். ஏ சார் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 1 + 100 + 100 + ஆர் ஹோல் பவர் டிஃபரன்ஸ். இது ஃபார்முலா. சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ்ன்றது இயரோட டிஃபரெண்ட். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதே இது 19 பார்த்தீங்கன்னா நான் கிவன் எழுதிடுறேன், அதை நீங்க தான் செய்ய போறீங்க. 1301 ஏக்கு வந்து 7 இயர்ஸ் கொடுத்துருக்காரு, பிக்கு வந்து 9 இயர்ஸ், பிக்கு 9 இயர்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஃபைண்ட் பி ஷேர் கேட்குறாங்க. அவ்வளோ என்ன பண்ணிடலாம், ஏ ஷேர் இந்த ஃபார்முலா படி ஏ ஷேர் கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணா என்னுடைய பி ஷேர் கிடைச்சிருமா? சொல்லுங்க மேடம், யாரோ கேட்டாங்க, சொல்லுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா சார்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன், எழுத மறந்துட்டேனா இருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. சரிங்களா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் பாருங்க, 2 இயர்ஸ் வந்திருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் பாருங்க பி ஷேர். அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா எப்பயுமே ஏயோட ஷேர் தான். அப்ப நான் ஏ ஷேர் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் அமௌண்ட் 1301 இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா என்னுடைய பி ஷேர் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எயிட் சம் பாருங்க. எயிட் சம் கிவன் இருக்குங்க. So the value of machine depreciates every year at the rate of 20% on its value at the beginning of that year. If the present value of the machine is rupees 2048, which was 3 years ago, was. சரி, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. ஓகே, ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2048. சரிங்களா? 3 இயர்ஸ்க்கு எகோ இதோட அமௌண்ட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? வாங்கினது என்னது? 8 சம். மெஷின், சரி, இப்போ மெஷின் வேல்யூவா இருக்கட்டும், பைக்கு, காரு இதோட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பழைய விலைக்கு விற்கும் போது, அதாவது யூஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து எப்பவுமே டிக்ரீஸ் தான் ஆகும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ 2048னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, அதாவது இது மாதிரி கிவன் கொடுத்து 3 இயர்ஸ் எகோ கேட்டாங்கன்னா, ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்து 3 இயர்ஸ் எகோ கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா, இயர்லி ஒன்ஸுக்குரிய ஃபார்முலா என்னங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இயர்லி ஒன்ஸுக்குரிய ஃபார்முலா என்ன? 1 + r/100 ஹோல் பவர் என்ன? கரெக்டா? கரெக்டுங்க சார். கரெக்ட். ஆனா 3 இயர்ஸ் எகோனா என்ன பண்ணிடணும்னா இங்க மைனஸ் போட்டணும், அவ்வளவுதான். இந்த சம பொறுத்தவரை ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்து 3 இயர்ஸ் எகோ வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம நார்மலா அமௌண்ட் ஈக்குவல்ட்டுன்னு இயர்லி ஒன்ஸுக்குரிய ஃபார்முலா எழுதிட்டு பிளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுருங்க, இதுக்குரிய ஆன்சர் வந்துடும். பாருங்க, ப்ரெசன்ட் வேல்யூ 2048. சரி, பின்னா பிரின்சிபல் நம்மளுடைய 3 இயர்ஸ் எகோ வேல்யூ எனக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். சரி, 1 மைனஸ் 20/100 ஹோல் பவர் 3. இப்போ இதை சிம்பிளிஃபைனா we get ஆன்சர் 2048. 1 எல்சிஎம் எடுத்தா 5, 5 - 1 ஹோல் பவர் 3, 4/5 ஹோல் பவர் 3.
5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. சரி, 3 ஹோல் பவர் 3னால 3 டைம்ஸ் எழுதிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு பிரின்சிபல் தெரியும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 48, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. இது இப்போ 4 டேபிளில் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 5 டைம்ஸ் என்னங்க வரும்? அடுத்து இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகுது. 1, 2, 8. இது கண்டிப்பா கேன்சல் ஆகும். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்ப கிடைக்கிற ஆன்சர் பாருங்க, 32 இன்ட்டு இது ஒரு 25 இன்ட்டு 5, 125. தட் இஸ் பிரின்சிபல். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். $4,000. இந்த மாதிரி மாடலுன்னு சொல்லல, ஃபார்முலான்னு சொல்லல. அப்ப ஒன்றும் இல்லை, ஒரு அமௌண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு 3 இயர்ஸ் எகோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இயர்லி ஒன்ஸுக்குரிய ஃபார்முலால P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n, அதே ஃபார்முலா தான் ப்ளஸுக்கு போல மைனஸ். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா மனப்படம் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட், இன்னும் ஒரு சம் பார்த்துருவோம். நீங்க இந்த தமிழ் மீடியத்துல ஒரு 20 கொஸ்டின் என்னமோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிடுறேன். 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. 25 கொஸ்டினுமே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். சரிங்களா? இதே மாதிரி எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு கொஸ்டின் தரேன். தமிழ் மீடியம் தரேன், இங்கிலீஷ் மீடியம் தரேன். ரைட், இப்போ என்ன ஒரு சம் பார்த்துருவோம். பார்த்தாச்சு. 1, 2, 3, 4, 5 பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு, 7 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு. ரைட், 9th ஒன் பார்த்துட்டு முடிச்சிருவோம். 9th ஒன் பாருங்க, 9th ஒன் ரீட் பண்ணுங்க. நைன்த் ஒன்று ரீட் பண்ணுங்க. நைன்த் கொஸ்டின். The difference between simple interest and compound interest and ₹1,600 at 10% per annum for 1 year. சரிங்களா? ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 2 years 3 years பார்த்தோம். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் முரேஸ்வரி மேடம் மீட் பண்ணுங்க, வீட்டுல பேசுறது எனக்கு கேக்குது. ரைட், தேங்க்யூ. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் 2 ஃபார்முலா பார்த்துருப்போம். 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 years 3 yearsன்னு 2 ஃபார்முலா பார்த்தோம். இங்க என்ன இருக்குன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ₹1,600 10% 1 இயருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அது ஒண்ணுமே இல்லை. என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த 1,600ன்றது பிரின்சிபல், ஆர் வந்து 10%. ஓகேவா? இப்போ நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாவே கிடைச்சிரும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது 1 இயர்னால இந்த 2 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ண முடியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 இந்த ஃபார்முலா பிரின்சிபல், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன் 1 இயர்னு கேட்டதுனால இந்த மெத்தட் செய்கிறோம் நம்ம. 1,600 10 1/100 2 0 2 0 கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து 160, ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் பி. இன்னும் ஒரு 2 சம், சாரி 3 மாடல் ஆகும். இன்னும் ஒரு 2 மாடல் தான் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். சரிங்களா?
நேத்து அட்டன் பண்ணாம இன்னைக்கு யாரும் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? நோட் பண்ண தேவை வேற ஒண்ணும் இல்ல. எஸ் சார், நேத்து நான் எண்ட்ல தான் சார் ஜாயின் பண்ணேன். நதியா மேடமா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, சும்மா அட்டன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. கலைவாணி மேடம், கலைவாணி மேடம். ஓகே, மகேஸ்வரி மேடம். ஓகே, மகேஸ்வரி மேடம். ஓகே, மதியா மேடம். ஓகே, கசிரகா மேடம். ஓகே, ஓகே, சூரியபிரபா மேடம். ஓகே, விஜயலட்சுமி மேடம். ஓகே, நதியா மேடம் இருக்கீங்களா? நதியா மேடம் மேம் சார் சொல்லுங்க.